நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் இப்பதான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு 4 மணிக்கா கூப்பிடுமா? என்ன பத்து எல்லாருக்கும் லஞ்ச் டைம் 1 ஹவர்னா உனக்கு மட்டும் 3 மணி நேரமா? வேற என்னக்கா பண்றது? டபுள் கேரியரு கொஞ்சம் நேரமாகத்தானே செய்யும். என்ன சாப்பிட்றீங்க? இந்த கேரியர்ல புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், கீரை சாதம், சாம்பார் சாதம், அது போக இந்த வெள்ளை ரைஸ், சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், தயிர் எல்லாம் இருக்கு. எது வேணா எடுத்து சாப்பிட்டு பாருங்க. ஆனா ஃபுல்லா சாப்பிடாதீங்கக்கா, எனக்கு பத்தாது. ஹேய், என்ன இது? ஒரு சரவண பவனே அடுக்கி வச்சிருக்க. கண்ணு வைக்காதுக்கா, இன்னொரு கேரியர் வேற இருக்குல்ல. இன்னொரு கேரியரா? என்ன சொல்ற பத்து? அதை விடுங்கக்கா. ராஜேக்கா, ஏன் முன்ன மாதிரி கலகலப்பாவே இருக்க மாட்டேங்கிறீங்க? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை பத்து. நீங்க சொல்றதுலயே தெரியுதுக்கா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. தம்பி கிட்ட சொல்ல விருப்பம் இல்லைனா விடுங்கக்கா. ஆனா நீங்க சொல்லனாலும் இந்த தம்பி உங்களுக்காக என்ன உதவினாலும் பண்ணுவாங்க. அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. பிரச்சனை என்னன்னு தெரியாம நீ எப்படி உதவி பண்ணுவ? எல்லா பிரச்சனையும் எனக்கு தெரியும்க்கா. விஷ்ணுவனே எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிடுச்சு. அந்த ஓட்டவாய் உன்கிட்டயும் வளரிடுச்சா? என்கிட்ட மட்டும் இல்லக்கா, இந்த டீ கடை கண்ண, செக்யூரிட்டி முத்துன்னு எல்லார்ட்டையும் சொல்லிடுச்சு. அட பாவி, ஒருத்தனை விட்டு வைக்கலையா அவன்? ஆபீஸ் வேலையை தவிர எல்லா வேலையும் செய்யறான். ஃப்ராட். வரட்டும், அவனை வச்சுக்கிறேன். அக்கா, உங்க டிக்ஷனரியில ஃப்ராடுன்னா லவ் யூ தானே அர்த்தம். அது எப்படிடா உனக்கு தெரியும்? விஷ்ணுவனன் தான் சொல்லுச்சு. ஐயோ, இதையும் சொல்லிட்டானா அந்த ரப்பர் வாய? வரட்டும், அவன் முதுகுலயே 2 போடுறேன். அக்கா, இந்த காரக்குழம்பு கொஞ்சம் ஊத்தேன். ராஜேக்கா, நீங்க பயப்படுற மாதிரியோ ஃபீல் பண்ற மாதிரியோ தப்பா எதுவுமே நடக்காது. கார்த்திகனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அது என்ன பண்ணாலும் அதுக்குள்ள ஒரு நல்ல விஷயம் இருக்கும்க்கா. நல்ல விஷயம் இருக்கும், ஆனா எனக்கு இருக்காது. ஏன் ராஜ் இப்படி விரக்தியா பேசுற? இங்க பாரு, எங்களை விட கார்த்திகை பத்தி உனக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும். அவன்கிட்ட யார் வந்து ஹெல்ப்னு கேட்டாலும் முதல் ஆளா பண்ணுவான். அந்த மாதிரி தான் இதையும் பண்ணிருப்பான். அவன் இடத்துல இருந்து இதை பார்த்தா நியாயமா தான் தெரியுது. போதும் லக்ஷ்மி, எல்லாரும் கார்த்திக் பண்ணது நியாயம் நியாயம்னு சொல்றீங்களே தவிர ஏன் நிலைமையை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. எங்களுக்குள்ள எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு. அப்பெல்லாம் நான் பயந்தது கிடையாது. ஆனா இப்ப என்னமோ பெரிய தப்புல முடிஞ்சிருமோன்னு உள்மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அவனுக்கு ஹெல்ப் நினைச்சு பண்ண ஒரு விஷயம் இன்னைக்கு நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் நிக்குது. நாளைக்கு கல்யாணம் வரைக்கும் போகாதுன்னு என்ன நிச்சயம்? ஹே, அப்படிலாம் எதுவும் நடக்காது. நீ கொஞ்சம் ஃப்ரீயா விடு. கார்த்திக் ரொம்ப தெளிவான ஆளு. யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த சிச்சுவேஷன்லயும் அவனை விட்டு கொடுக்கவே மாட்டான். போதும் லக்ஷ்மி, இதுக்கு மேலே அவனுக்காக என்கிட்ட சப்போர்ட் பண்ணி பேசாத. நடந்த வரைக்கும் போதும். இதுக்கு மேலேயும் நான் அவனை நம்ப தயாரா இல்லை. ஒவ்வொரு முறையும் அவனை நம்பி நம்பிதான் நான் இப்ப இந்த நிலைமையில வந்து நிக்கிறேன். இனிமே நான் கார்த்திக் கிட்ட பேசுறதா இல்லை, அவனும் என்கிட்ட பேச வேணாம். நீங்களும் தயவு செஞ்சு அவனை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. என்னை ஃப்ரீயா விடுங்க. எனக்கு உங்க அட்வைஸும் வேணாம், ஆறுதலும் வேணாம். இனி என் லைஃப் நானே பாத்துக்கிறேன். இல்ல ராஜி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. போதும் லக்ஷ்மி, நான் கேக்குற நிலைமையில இல்ல. தேவையில்லாம உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் கிளம்புறேன். ஏய், குட் மார்னிங் சார். நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு காலையில் எக்கனாமிக் டைம்ஸ் பார்த்தியா சார்? எக்கனாமிக்ஸ் டைம்னு ஒரு பத்திரிக்கை வருது. அது உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் சார், ஆனால் அதை வாங்குறதில்ல சார். உங்கள் வீட்டில் காலையில் என்ன பேப்பர் வாங்குற சார்? காலையில் வீட்டில் பால் மட்டும்தான் வாங்குறேன், பேப்பர் வாங்கலன்னு சொல்லாத. இல்லை சார், நான் காலங்காத்தால நேரத்திலே கிளம்பி வந்துடுறேன். வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் நைட் ஆகிடுது சார். பேப்பர் படிக்கவே டைம் இல்லை சார். அப்படியே வாங்கினாலும் பார்சல் கட்ட தான் சார் பேப்பர் யூஸ் ஆகுது. நீ எல்லாம் எப்படி HR மேனேஜர் ஆனாங்கிற டவுட் எனக்கு அடிக்கடி வரது உண்டு. இப்பவும் அதே டவுட் வருது. ஆஃபீஸில் இந்த பேப்பர்லாம் வாங்குறோம், சும்மா இருக்க டயத்தில் யாருக்கு படிக்கலாம்னு யோசிக்காம இந்த பேப்பர்லாம் படிக்கலாம்ல. ஏன் சார், என்ன விஷயம்? ஏதாவது பிரச்சனையா? நம்ம கம்பெனியை பற்றி ஒரு தப்பான நியூஸ் வந்திருக்கு. தப்பான நியூஸ் மட்டும் இல்லை, கம்பெனியை பாதிக்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஐயோ, யார் சார் கொடுத்துருப்பாங்க? நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை நீ என்கிட்ட கேட்குறியா? அங்கெல்லாம் யாராவது கான்டாக்ட் இருக்கா சார்?
ராஜன், நான் விஸ்வநாதன் பேசுகிறேன். இன்னைக்கு எடிஷனில் நெட்டேக்கை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. யார் ரிப்போர்ட் பண்ணாங்கன்னு தெரியுமா? ஓ, ஷர்மாவா? ஷர்மாவா? அவர் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது யாருன்னு? ஓகே ஓகே, நான் பேசிக்கிறேன். சார், யாருக்கு சார் ஃபோன் பண்ணுறீங்க? மனோகரன், மார்க்கெட்டிங் அனலிஸ்ட். மனோகரன், நான் விஸ்வநாதன் பேசுகிறேன். அந்த ஆர்டிக்கல் பார்த்து தான் ஃபோன் பண்ணுறேன். உங்களுக்கே நல்லா தெரியும் ஒவ்வொரு கிளைண்ட்ஸும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் அப்புறம் நாங்கள் ரீச் பண்ணுறோன்னு. நீங்கள் எப்படி இப்படி நியூஸை டைம்ஸ் கொடுக்கலாம்? ஓகே மனோகர், ஆன் வாட் பேசிஸ் எப்படி எங்கள் கம்பெனி பற்றி இப்படி ஒரு ஒப்பீனியன் வந்தீங்க? என்னது, எங்கள் ஆஃபீஸில் சொன்னாங்களா? யார் சொன்னது? ஓகே, தேங்க்யூ. அந்த சேகரை வர சொல்லு. சார், சிஓஓ சேகரையா? உனக்கு எத்தனை சேகர் தெரியும்? வர சொல்ல அவரை. இல்லை சார், அவரை போய் எப்படி சார் வர சொல்ல முடியும்? வரமாட்டார் சார். ஒன்று எறும் வர சொல்லு, இல்லை டெல்லிக்கு டிக்கெட் போடுவா. சார், ரிசப்ஷனில் நீங்கள் வந்து எக்ஸாம் டைம் சாப்பிட்டு கொடுத்து படிக்க சொல்லு. படிச்சுட்டு எறும் வர சொல்லு. எஸ் சார். மிஸ்டர் விஸ்வநாதன், இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. நான் ஒன்றும் உங்கள் கீழே வேலை செய்கிற டீம் லீடர் கிடையாது. இந்த கம்பெனியோட சிஓஓ. என்ன நீங்கள் தப்பாக நடத்துறீங்க. நான் உங்களை தப்பாக நடத்தல. தப்பு பண்ணுறவங்களை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துகிறேன். சார், நான் வேணா போயிட்டு அப்புறமா வரட்டுமா சார்? என்ன ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கிறதா நினைப்பா உனக்கு? என்ன ஒரு HR மேனேஜர் முன்னாடி அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? இந்த கம்பெனிக்கு தப்பு பண்ண நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும், அவங்களுக்கு இதுதான் ட்ரீட்மெண்ட். என்ன ஆதாரம் இல்லாம கம்ப்ளைண்டா எடுத்து வீசுறீங்க? இந்த இன்சைட் நியூஸ் எப்படி வெளியே போச்சு? என்ன கேட்டா? மற்றவங்களை கேட்டால் உங்களை தானே சொல்கிறாங்க, அதான் உங்களை கேட்டேன். எனக்கு எதுவும் தெரியாது. மார்க்கெட் அனலிஸ்ட் மனோகர் தெரியுமா? அப்படி யாரையும் தெரியாதே. அப்போ நீங்கள் அவர்கிட்ட பேசல? இல்ல. நான் இப்போ அவருக்கு ஸ்பீக்கர் ஃபோனில் பேசுகிறேன். அவர் நீங்கள் தான் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டாருன்னா எதுக்கு இந்த மாதிரிலாம் வேலை செய்றீங்க? ஹெல்ப் பண்ணலனாலும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கலாம்ல. நீங்கள் உடைச்சு போட்ட இந்த கட்டடத்தை திரும்பவும் ஒவ்வொரு செங்கலாக சேர்த்து கட்டிட்டு இருக்கோம். இது ரொம்ப கஷ்டமான வேலை. இந்த டீமில் திறமைசாலிங்களுக்கு இடம் இருக்கு, திறமை குறைவானவங்களுக்கும் இடம் இருக்கு. அறிவு உள்ளவன், முட்டாளா இருந்தாலும் ஆர்வம் உள்ளவன், எல்லாருக்கும் இடம் இருக்கு. ஆனா துரோகிகளுக்கு ஒருபோதும் இடம் கிடையாது. ஏற்கனவே நான் உங்களுக்கு வார்ன் பண்ணியிருக்கேன், இதான் கடைசி. இன்னொரு தடவை ஆர்கனைசேஷன் வீக் ஆகிற மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னு தெரிஞ்சது நீங்க ரொம்ப வருத்தப்பட வேண்டியதா இருக்கும். பாரபட்சம் இல்லாம அடிக்கிறாரே, நம்ம தான் அசிங்கப்படுறோம்னு பார்த்தா இந்த ஆளு நம்மளை விட ரொம்ப அசிங்கப்படுறானே. ஒழுங்கா வேலை செய்யறதா இருந்தா இங்க இருங்க, இல்ல இங்க இருந்துட்டு வேற யாருக்கோ வேலை செய்யறதா இருந்தா கிளம்பி போயிட்டே இருங்க. ஏன் உன்னை வச்சுக்கிட்டே அவர்கிட்ட கோபப்பட்டேன்னு தெரியுமா? அப்பதான் அவருக்கு புத்தி வரும் தானே சார்? இல்ல, அதை பாக்குறவனுக்கு புத்தி வரட்டும் தான். ஆத்தி, இந்த தடவையும் நம்ம தான் அவுட்டா? போய. எஸ் சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மச்சான், அந்த டேய், அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்லி திரும்ப எதுவும் ஆரம்பிக்காத. நான் செம்ம கடுப்பில் இருக்கேன். ஹலோ, ஏங்க என்ன விளையாடுறீங்களா? ஐயோ பாவம்னு ஹெல்ப் பண்ண ஒரேடியாக பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்க, சட்டு புட்டுன்னு எதனா ஒன்று பண்ணி முடிங்க. அந்த ஆள் வரானா இல்லையா? ஏங்க வரானா எப்போங்க வருவான்? ஏன் நிலைமையை புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க. சரி, திருப்பி கூப்பிடுங்க, நான் பேசணும். டேய், என்னடா சொல்ற அவ? அவ அதே தான்டா சொல்றா. அவன் வந்துருவான்றா. அவன் வரத்துக்குள்ள நான் செத்துருவான் போல. டேய், என்னடா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? பின்ன என்னடா, நீங்கெல்லாம் சொல்ற மாதிரி எனக்கு இதெல்லாம் தேவையா? அன்னைக்கே போடின்னு எந்திரிச்சு வந்திருந்தா இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கும். பாவம் பார்த்து இன்னைக்கு நான் வீணா போயிட்டேன்டா. ச்சே. டேய், எது எப்படி ஆனானே வேணும் வேணான்றது கடைசியில் நம்ம கையில தான் இருக்கு. கரெக்ட் தான்டா, ஆனா அது எல்லாருக்கும் புரியாதுல்ல. ராஜி புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்கறதும் தப்பு தான்டா. அவ இப்படி ஒரு விஷயத்த பண்ணா நம்ம சும்மா இருந்திருப்போமா? அதுவும் கல்யாண கார்டில் கொண்டு வந்து குத்துந்தா அப்படியே எரிச்சிருப்பாங்க. அவளுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? இல்லடா, நீ சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஏய், அவ புரிஞ்சுக்கணும்னால அது நியாயம் தான்டா. அவ எதுக்கு புரிஞ்சுக்கணுன்ற தப்பு நம்ம மேல இருக்கு. தூணு துப்புனா வாங்கிக்க வேண்டியதானே. எனக்கு யார் மேல கோவப்படுறதுன்னே தெரியலடா.
பொண்ணு பார்க்க வரலன்னா எங்கள் அம்மா மாடி மேலேருந்து குதி பண்ணுறாங்க. அந்த பொண்ணை வேணான்னு சொன்னா அவன் நாண்டுக்கிட்டு விழுந்து செத்துருவேன்றா. இவங்களுக்கெல்லாம் பாவம் பார்த்து பார்த்து கடைசியில் இன்னைக்கு நான் பைத்தியக்கார மாதிரி நிற்கிறேன். சரிடா விடு, ஆரம்பிச்சாச்சு, எப்படியோ முடிச்சுதானே ஆகணும். அதுக்குள்ளே நான் முடிஞ்சிரும் போல் இருக்கேன். மச்சான், சரி தப்புலாம் நான் எதுவுமே சொல்ல வரல. ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிச்சிட்டோம், அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். திடீர்லாம் பேக் அடிக்க முடியாது. மச்சான் கரெக்டாக சொல்லு, இந்த கதை எப்படி தான் முடியும்? எப்படியும் முடியாது. இதுக்கு ஒரே சொல்யூஷன் தான் இருக்குது. அந்த பையன் அமெரிக்காலேருந்து வரணும், இவளை கூட்டிக்கிட்டு ஓடணும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கல்யாணம் நிற்கும். நம்ம நிறுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவேளை அவன் வரலனா? ஒன்றும் பண்ண முடியாதுடா. உன்னோட அப்பனை பார்த்து இதான் நடந்துச்சுன்னு உண்மையை சொல்ல வேண்டியதான். டேய், அது கொஞ்சம் சிக்கலாயிடாது? ஆவுண்டா, அதான் இப்போ டென்ஷனாக இருக்கு. எவ்வளோ பெரிய அசிங்கமாக போகுது பேர் எல்லாருக்கும். ஏன் இப்ப மட்டும் அசிங்கம் ஆவாதா? அங்க பாரு, பத்திரிக்கையெல்லாம் அடிச்சு அந்த பொண்ணு எவனையாவது இழுத்துட்டு ஓடுனா அப்ப அசிங்கம் ஆவாதா? ஒழுங்கா பொண்ணு பார்க்கும்போதே வேணாம்னு சொல்லியிருந்தா இதை அவாய்ட் பண்ணிருக்கலாம்ல. அவங்க பத்திரிக்கை அடிக்கிற அளவுக்குலாம் போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அதுக்கு முன்னாடி இந்த பையன் வந்துருவான், இந்த கல்யாணம் நின்றுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். நீங்களே எல்லாத்தையும் அப்படி நினைச்சுக்கிட்டா எப்படி? அப்படி நடக்கலல்ல. சும்மா வாய் மூடிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? தெரியல லக்ஷ்மி, இப்படி ஆகும்னு எனக்கு தெரியல. உதவி பண்ண போனேன், உபத்திரகம் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்? என்னமோ நம்ம சொல்றத அப்படியே செஞ்சிடுற மாதிரி பேசுறது. ஹேய், 2 பேரும் கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. பிரச்சனைன்னு தெரியுது, அதை எப்படி சரி பண்றதுன்னு பாக்குறத விட்டுட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி கத்திட்டு இருந்தா என்ன பண்றது? இந்த பிரச்சனைக்கு நான் காரணமா? சொல்லு லக்ஷ்மி, நான் காரணமா? இதான் லக்ஷ்மி, இதான் இவகிட்ட இருக்க பிரச்சனையே. நானே தப்பு பண்ணதா இருக்கட்டும், அதுக்காக நான் ஃபீல் பண்றேன். அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறப்போ கொஞ்சம் கூட சப்போர்ட்டா இருந்தா என்ன தப்பு? இதுக்கு பேர் தப்பா? இது தப்பு இல்ல, முட்டாள்தனம், பெரிய குற்றம். இப்ப நான் சொல்றத நீ எழுதி வச்சுக்கோ. அந்த பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் தூக்குல தொங்க போறேன்னு சொன்னாங்க. அந்த அமெரிக்க மாப்பிள்ள வரல. எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லி அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறியா இல்லையான்னு பாரு. வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டியா நீ? இந்த பிரச்சனை சால்வ் ஆகணும்னு உனக்கு ஆசையே கிடையாதா? உன்னோட ஆசையெல்லாம் இதுல நான் சொதப்பணும், அதை நீ சொல்லி காட்டணும். இப்படிதான் என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்கல்ல? எனக்கு மேல லவ் கிவன் எதுவும் கிடையாது. நீ எங்கேயாவது போய் மாட்டிக்கணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும், அதான் என் ஆசையா? அப்படிதான் நீ நினைச்சிட்டு இருக்கல்ல? ஹே, நடந்த பிரச்சனைக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல ராஜி. அதே மாதிரி கார்த்திக்கும் அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லல. இருக்கிற பிரச்சனையில இவ்ளோ பெரிய உதவியா அவன் பண்ணிருக்க வேண்டாம். ஆனா பண்ணிட்டான், விடு. திரும்ப திரும்ப அதை ஏன் பண்ணன்னு சொல்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. அந்த பொண்ணை கூப்பிட்டு தெளிவா ஒரு பேச்சுவார்த்தையை போடுவோம். அவ சொதப்புற மாதிரி தெரிஞ்சா நம்ம முன்னாடியே அலர்ட் ஆகி ஏதாவது பண்ணலாம். ஓகேவா? ஏங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. இதுக்கு போய் நீங்க 2 பேரும் முட்டிக்கிட்டு என்ன ஆக போகுது? எனக்கு என்னமோ இது ஈஸியா தீந்துரும் தோணவே மாட்டேங்குது. நான் சொன்ன மாதிரி பொண்ணுக்காக பாவப்பட்டவன் பொண்ணு குடும்பத்துக்காக இவனோட அப்பா அம்மாவுக்காக தாலி கட்டுவான். நம்ம கேட்டா இல்ல அவங்கள செத்துருவேன்னு சொன்னாங்க, என்னென்ன பண்ண சொல்றேன்னு சொல்லி நம்மளே திருப்பி கேட்பான். அப்படியே இருக்கட்டும், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணு. ஒருவேளை அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தா கைத்துல தொங்க போறது என்னோட அப்பா அம்மாவோ இல்ல இந்த பொண்ணோட அப்பா அம்மாவோ இருக்காது, நானா தான் இருப்பேன். போதுமா? டேய், என்னடா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? பின்ன என்னடா, நான் செத்துட்டு அந்த கல்யாணம் நடக்காதுல. டேய் டேய், பாரு லட்சுமி எப்படி பேசிட்டு போறாங்க. ஹே, ராங் டைம்ல ராங் காலத்து. மோகன் சார், அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிங்க சார். காலையில் போய் சாயங்காலம் வாங்கிட்டு வரதுக்கு இது என்ன கத்திரிக்காயா? ஏற்கனவே கம்பெனி மூடிட்டாங்கன்ற ஒரு டாக்கு எல்லா பக்கமும் இருக்கு சார். இந்த சமயத்தில் சேல்ஸை நம்பி நமக்கு ஒருத்தன் ஆர்டர் தரது கஷ்டம் தானே சார்? ஆஹா, இவனுமா? அண்ணே வாங்கண்ணே சாப்பிடலாம். அன்பண்ணே உங்களுக்கு என்ன வேணும்? அண்ணே, எந்த பொருளாக இருந்தாலும் சேல்ஸுக்கு முக்கியம். சேல்ஸுக்கு அப்புறம் சர்வீஸ் பக்காவாக இருக்கணுன்றது தானே. நம்ம கடை முயற்சின்னு எல்லாருக்குமே தெரியும்ண்ணே. அப்போ சர்வீஸை பற்றி ஒரு பயம் இருக்க தானே செய்யும். அட பாவிகளா, இவனுங்க காலர் டியூனை மாத்தினது மட்டும் இல்லாம
நம்ம காலர் டியூனையும் மாத்தி இப்படி மாட்டி விட்டானுங்களே. சார் மோகன் சார் விடுங்க சார். இவனுங்க விக்கிறானுங்க விக்கல, அது கூட பிரச்சனை இல்ல. இவனுங்க பண்ற 0 சேல்ஸுக்கு இவனுங்க வச்சிருக்க காலர் டியூனை பாத்தியா? சேல்ஸுக்கு போறதுக்கு முன்னாடி இவனுங்க பேசின பேச்செல்லாம் கேட்கணுமே. என் நாடி நரம்பெல்லாம் அப்படியே பொட்டச்சு, பிபி எல்லாம் எகிரி போச்சு. சாயங்காலம் வந்ததுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சது இவனுங்க சங்கதி என்னன்னு. என்னென்ன மோகன் சார் இவ்வளோ டென்ஷன் ஆகுறாரு? மதனு, முன்னாடியாவது மூச்சடைக்க பேசினா பாவப்பட்டாவது ஆர்டர் கொடுப்பானுங்க. ஆனா இப்ப எல்லாரும் உஷாராயிட்டானுங்க. கம்பெனி தான் மூடியாச்சே, எங்க இருந்து சப்ளை பண்ணுவீங்கன்னு கேக்குறானுங்கப்பா. இந்த நொன்னையெல்லாம் காலையில போறப்ப தெரியாதா? சார், நம்மள நம்பி எப்பவுமே ஆர்டர் தர கணேசமூர்த்தி கூட இப்போ ஆர்டர் கேட்டா ஆட்டோ காசு தராரு சார். நியாயம் தானே, பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம்ண்ணே. ஆனால் அந்த பேர் போகிறப்ப டக்குன்னு போயிடும்ண்ணே. முதல்ல நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் மார்க்கெட்டில் நம்ம இருக்கிறோன்றதை சொல்லணுண்ணே. அதுக்கப்புறம் அதிரடியாக ஒரு ஸ்டண்ட்டை பண்ணணுண்ணே. என்னப்பா சொல்ற? நம்ம எப்படி இருக்கோன்றது ஒன்று, நம்மளை பற்றி 4 பேர் என்ன நினைக்கிறாங்கன்றது ஒன்று. ஸ்வேதா அப்பா கம்பெனியை வாங்கினது, ஃபண்டு உள்ளே வந்தது, இதெல்லாம் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோன்றது. ஆனால் வெளியில் மார்க்கெட்டில் சொல்கிற கமெண்ட்ஸ், நம்மளை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது, அதை மாற்றாத வரைக்கும் சேல்ஸ் கஷ்டம் தானே. அடாடாடாடா, தம்பி ஒரு அனலிஸ்ட் மாதிரி கருத்து சொல்றாப்ல. நீங்க தானே சார் சொன்னீங்க சயின்டிபிக்கா விக்கணும்னு? ஆமாயா சொன்னேன். அதுக்கு நீங்க என்ன பதில் சொன்னீங்க? சயின்டிபிக்கா மட்டும் இல்ல சார், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, மேத்ஸ், இங்கிலீஷ் இப்படி எல்லா மெத்தட்லயும் விக்கணும் நக்கல் அடிச்சீங்கல்ல. தப்புதான் சார். நம்ம என்னமோ ஆப்பிள் கம்பெனில வேலை செய்யறதா நினைச்சுக்கிட்டு ஆர்டர் எடுக்க போயிட்டோம். போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது வண்டியில ஆப்பிள் விற்கிறவனுக்கு இருக்கிற மரியாதையை கூட நமக்கு கொடுக்கல. அண்ணா, மும்பை ராஜ் 2 மேட்டரல் ப்ளஸ்ண்ணே. நம்ம சேல்ஸ் காலுக்கு போகிறப்ப நமக்கு இது ஒர்க் அவுட் ஆகும், நமக்கு இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு முன்னாடியே நம்ம யோசிச்சுட்டு போவோண்ணே. அதனால ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிற ஆளுங்களை நம்ம ஃபுல்லாகவே ட்ரை பண்ண மாட்டோண்ணே. ஆனால் அப்படி கிடையாதுண்ணே. ஃபீல்டுக்கு புதுசுல, அதனால வந்தவன் நொந்தவன் எல்லாரையும் பயங்கரமாக ட்ரை பண்ணுவானே. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்ண்ணே, அவன் டீமில் சேர போகிறது 3 கவர்ச்சி புயல்கள். ஏயா, உங்களுக்கு ஆப்பு வைக்க 3 பொண்ணுங்க வராங்கன்னு சொல்லிட்டு இருக்கான், இப்படி ஆன்னு வாயை பழக்கிறீங்க. இப்படித்தான் சுனில் ஷெட்டி சிம்ரனு காஜல்னு 2 அழகியில கையோட கூட்டு வந்தான். கடைசியில என்ன ஆச்சு? யோ, அவனுக்கு இந்த ஊரை விட்டு போனதுக்கு காரணம் நல்ல சப்பாத்தி கிடைக்கலனோ, ஆர்டர் கிடைக்கலனோ போகல. இப்ப வந்திருக்கிறவன் பாதி தமிழன் பாதி சேட்டு, அவ்வளவு லேசா போக மாட்டான். சார், இப்படி பண்ணா என்ன சார்? எப்படி பண்ணணும்? வர 3 பொண்ணுங்களையும் நம்ம 3 பேரும் சேர்ந்து கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா 2 சேல்ஸ் டீமும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிரும். அதுக்கப்புறம் ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணிடலாமே. ஏயா, மார்க்கெட்ல போய் சேல்ஸ போய் கரெக்ட் பண்ணியானா விக்க வர சேல்ஸ் கேல கரெக்ட் பண்றேன்ற? இதுல என்ன வேற விட்டான் சார் இவ? இங்க அவன் நெருப்பாத்துல நீந்திட்டு இருக்கான். காலம் போன காலத்துல உனக்கு காதல் கேக்குதா? காதல் அண்ணா, போட்டி கடுமையா இருக்குண்ணே. அலர்ட்டா விளையாடி ஜெயிக்கிற வழியை பார்க்கணுண்ணே. சிக்கல்ல மாட்டிக்கூடாது. மதனு, பூட்ன கான்ஃபரன்ஸ் ரூம்ல உட்காந்து யோசிச்சா ஐடியாவே வர மாட்டேங்குது. சாயங்காலமா துணைக்கு சில நெப்போலியன்கள், சில பேக் பைப்பர்கள், சில ஓல்டு மங்களை வச்சுக்கிட்டு யோசிச்சோம்னா ஐடியா சூப்பரா வரும். அடுத்த 1000 ரூபாய்க்கு மொய் எழுதலான்னு பாக்குறேன் சார். எவ்வளவோ கெட்ட விஷயத்துக்கு குடிக்கிறோம், ஒரு நல்ல விஷயத்துக்கு குடிச்சாதான் என்ன? சரி, ஓகே. நம்ம பிரெயின் ஸ்டார்மிங் மாலை 6 மணிக்கு மேல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மச்சான், யார் அந்த பொண்ணு? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நம்ம கூட காலேஜ்ல படிச்ச பொண்ணு மாதிரி தான் தெரியுது. ஆமாண்டா. ஹாய், நீங்க அசல் காலேஜ்ல படிச்சீங்க? டூப்ளிகேட் காலேஜ்ல படிச்சேன். மச்சான், செம்ம காமெடிடா. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நம்ம காலேஜ் பொண்ணு தான். ஏய், என்ன நக்கலா? என்னென்ன, ஆபீஸ்க்கு டெய்லி வரணும், நீ அப்பப்போ வந்து தலைய காட்டிட்டு இருக்க. ஆபீஸ்னா ஒழுங்கா நடக்கணும். இந்த மாதிரி கேண்டீன்ல காரிடார்ல நின்னுக்கிட்டு ஆபீஸ்னு யாரை ஏமாத்துறீங்க? நீங்க எப்போ டீம் லீடர் ஆகுறது, நான் எப்போ உங்க டீம்ல வேலை செய்யறது? அதுக்குள்ள நான் கிளவி ஆயிடுவேன் போல இருக்கு. இப்போ மட்டும் ஏய், கொஞ்சம் மூடுறியா? நான் வந்த விஷயமே வேற. கார்த்தியோட அம்மா ஃபோன் நம்பர் கொடு. ஏன் அம்மா நம்பரா? உனக்கு எதுக்கு? நான் உன்கிட்ட பேசல, விஷ்ணு கிட்ட பேசிட்டு இருக்கேன். விஷ்ணு, நம்பர் கொடு. சரி,
அதே கேள்வி நான் கேட்கிறேன். உனக்கு எதுக்கு கார்த்தியோட அம்மா நம்பரு? நான் என்ன உன் அம்மா நம்பரை கேட்டேன்? ஏன் என்னன்னு காரணம் கேட்டுட்டு இருக்க? கார்த்தி அம்மா நம்பர் தானே கேட்டேன். கேள்வி கேட்கறதா இருந்தா அவனே கேட்கட்டும். ஏய் என்ன விளையாடுறியா? நான் கேட்டா உங்ககிட்ட பேசலன்ற, அவன் கேட்டா நீ ஏன் கேட்கறன்ற, என்ன பிரச்சனை உனக்கு? ஹலோ, நீ கொஞ்சம் வாயை மூடு. விஷ்ணு, நீ நம்பர் கொடு. 9789. டேய் நிறுத்துடா. நீ பாட்டு நம்பரை கொடுத்துட்டு இருக்க. இல்ல மச்சான், ஏஞ்சல் கேக்குற டோன்லயே தெரியுது அவ ஏதோ பஞ்சாயத்து பண்ண போறான்னு. ஜாலியா இருக்கும்ல? அவனை அடிச்சேன்னு அண்டர்வேர் கலண்டுறோம். ஏய் என்ன வேணும் உனக்கு? உங்க அம்மாவோட ஃபோன் நம்பர் வேணும். அது தெரியுது, அதான் ஏன் கேக்குறேன். உன்னை எனக்கு கட்டி கொடுன்னு கேட்க போறேன். என்னது? ஆமாப்பா, மாப்பிள்ளை கொடுன்னு கேட்க போறேன். இந்த மட்டும் நல்லா இருக்கே. ஆமா, இவன் பின்னாடியே சுத்தி சுத்தி என்ன காதலி காதலின்னு கெஞ்சறதுனால ஒரு மண்ணாங்கட்டியும் ஆக போறது இல்ல. ஊர்ல இருக்கிற அத்தனை ஃபிகரையும் உஷார் பண்ணிட்டு எப்படியும் கடைசி அவங்க அம்மா சொல்ற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க போறான். அதுக்கு நான் ஸ்ட்ரைட்டா அவங்க அம்மா கிட்டே பேசிடலாம்ல. அது உனக்கும் தெரிஞ்சு போச்சா? ஆபீஸோட தலைப்பு செய்தியே அதானே. ராஜி கண்ணீரும் கம்பளையுமா சுத்திட்டு இருக்கா. இவன் வேற யாரோ ஒரு பொண்ணு பேசி முடிச்சிட்டானாமே. நடந்தது என்னன்னு தெரியாம பேசாத. நடந்ததெல்லாம் தெரியும் தம்பி. வேண்டா வெறுப்பா நீங்க பொண்ணு பார்க்க கிளம்பி போனது, அங்க போனதும் சூப்பரான அந்த ஃபிகரை பார்த்த உடனே இது வரைக்கும் நீ லவ் பண்ண ஃபிகரை எல்லாம் ஓரம் கட்டிட்டு அந்த புது ஃபிகரை ஓகே பண்ணது. இதுக்கு மேல எதனா பேசுனேன் அப்புறம் அடிச்சிருவேன். ஏய், வாய் பேச்சா இருக்கணும். அடிச்சிட்டு வந்து வயலன்ஸ் காட்டுற. ஏப்ப சப்பையா ஆளுங்க கிடைச்சதும் என்ன எகறியா? ஏஞ்சல், நீ வேற நடந்து என்ன தெரியாம நீ பாட்டு நடத்துன ஆடிட்டு இருக்காத. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஏன் நீங்க பொண்ணுங்களை மாத்திட்டே இருக்கீங்கன்னு. ஏய் உனக்குலாம் காரணம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஓ ஏய் தம்பி, அப்படிலாம் சொல்லிட முடியாது. 2.5 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நாங்க உன்னதான் லவ் பண்ணிட்டு இருக்கோம். இங்க இருக்கிற ஒரு ஃபிகரை நீ சைட் அடிச்சிட்டு இருக்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவளை கழட்டி விட்டுட்டு திரும்பவும் நிஜமான காதலை உணர்ந்து என்ன கல்யாணம் பண்ணிப்பேன்னு காத்துட்டு இருக்க. நீ என்னடானா புதுசா ஒருத்தி ஆட்டத்துல கொண்டு வந்து சேர்க்கிற. என்னடா இது இவளோட பெரிய இம்சையா இருக்கு. இல்ல மச்சான், அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவளோட கோவம் கரெக்ட் தானே? டேய் என்னடா நீ அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூ இவளோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லிட்டு இருக்க. இருக்கிறது ஒரே ஒரு கதை தான், அதான் உண்மையான கதை. எந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் உண்மை ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தனமா பேசி எஸ்கேப் ஆயிடலான்னு மட்டும் நினைக்காத. ஒழுங்கா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. உனக்கு பதில்லாம் சொல்ல முடியாது. உனக்கு என்ன பண்ணணும் தோணுதோ அதை பண்ணு போ. எனக்கு தோன்றதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணணும், அவ்வளவுதான். அதை தாண்டி வேற யாரோட உனக்கு கல்யாணம் நடந்தாலும் அதை நான் நிறுத்திடுவேன், பிரச்சனை பண்ணுவேன். இப்ப நீ என்ன சொல்ல வர? அந்த சுமதிக்கோ இவனுக்கோ எந்த காலத்திலயும் கல்யாணம் நடக்கவே நடக்காது. அவ பேர் வேற தெரியுமா உனக்கு? அவ பேரு, ஊரு, ஜாதகம், யாரு, என்ன எல்லாமே எனக்கு தெரியும். இப்ப எழுதி வச்சுக்கோ கார்த்திக், அந்த கல்யாணத்தை நான் நிறுத்துறேன், பாத்துக்கிட்டே இரு. டேய் என்னடா இவ இப்படி சொல்லிட்டு போறா? நல்லதாண்டா, அதை நிறுத்ததுக்காக தான் நாமளும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அவன் நிறுத்தினா நல்லதுதான். இப்ப நான் என்ன பண்ணட்டும் லக்ஷ்மி? சொல்லு, நான் என்ன பண்ணட்டும்? டென்ஷன் ஆகாத ராஜி. நான் டென்ஷன் ஆகல லக்ஷ்மி. டென்ஷன் ஆகுறதுக்கு மேல ஏதாவது வார்த்தை இருந்தா சொல்லு. ஏய், அப்படிலாம் இல்ல ராஜி. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. ஆமா, நான் நினைக்கிறது எதுவும் நடக்காது, அது எனக்கும் தெரியும். ஹே, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காதுன்னு சொல்ல வந்த. இதுக்கு மேல என்ன நடக்கணும்? பொண்ணு வீட்டுக்காரன் பத்திரிக்கை அடிச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு போறான். இவன் ஈன்னு இழிச்சுக்கிட்டு பத்திரிக்கையை வாங்கி வைக்கிறான். இதுக்கும் மேல வேற என்ன நடக்கணும்? அது இல்ல ராஜி. இங்க பாரு லக்ஷ்மி, ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு அளவு இருக்கு. அவன் இவ்ளோ பெரிய தப்பா பண்ணிட்டு அசால்ட்டா இருக்கான். அவனை பிடிச்சி என்னன்னு கேக்குறத விட்டுட்டு நீங்க எல்லாரும் என்கிட்ட வந்து எதுவுமே நடக்கலன்னு என்ன சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க. ஹே, இந்த கல்யாணம் நடக்காது ராஜி. கார்த்திக் தானே அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும். அவன் மாட்டேன்னு சொல்றப்ப அவனை அடிச்சு உதச்சா தாலி கட்ட வைக்க போறாங்க? இல்ல லக்ஷ்மி, இது ஒன்னும் சினிமா இல்ல. கரெக்டா தாலி எடுத்து பொண்ணு கழுத்துல வைக்கிறப்போ கல்யாணம் நிக்கிறதுக்கு முதல்ல தட்டு மாத்தினாங்க, அப்பவே சொல்லிருக்கலாம், சொல்லல. இப்ப கல்யாண பத்திரிக்கை அடிச்சாச்சு, ஊர் முழுக்க இதை கொடுத்த பிறகு இவங்க கல்யாணத்தை நிறுத்தினா நானே செருப்பை கட்டி அடிப்பேன். வேணாங்கிறத முதல்ல சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீ இப்படி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? விஷ்ணு அந்த காவியாவை ஒரே ஒரு தடவை வண்டியில ஏத்துனதுக்கு நீ ஏன் அவ்வளவு கோவப்பட்ட? ஏன்னா இப்படி ஆரம்பிக்கிற பிரச்சனை எங்க போய் நிக்கும்னு உனக்கு தெரியும். அதனால நீ ஆரம்பத்திலே கோவப்பட்ட. பொண்ண வண்டியில ஏத்துனதுக்கே நீ கோவப்பட்ட. இவன் ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணி ஊரு ஃபுல்லா காடு கொடுத்துட்டு இருக்கான். இத ஒண்ணும் இல்லன்னு சொல்றியா? ஹே, இது ரொம்ப சிம்பிள் ராஜி. அந்த தப்ப பண்ணது விஷ்ணு, அதனால நான் அவ்ளோ கோவப்பட்டேன். ஆனா இங்க கார்த்திக்
அவன் எந்த தப்புமே பண்ணல, அதனாலதான். எனக்கு என்னமோ எந்த அருணும் அமெரிக்கால இருந்து வரப்போற மாதிரி தெரியல. அந்த பொண்ணு இவனை கடைசி வரைக்கும் இழுத்தடிச்சிட்டு கடைசியில சாரி சொல்ல போறா. இவ அவ கழுத்துல தாலி கட்டுற மாதிரி ஆக போகுது. ஹே, என்னடி இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு இப்படிப்பட்ட ஒருத்தன் வேணாம். யோசிக்க யோசிக்க எனக்கு அவன் மேல வெறுப்பு தான் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. இவ்ளோ கலாட்டா பண்ணி ஒரு கல்யாணத்தை நிறுத்தியெல்லாம் இவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியமே இல்ல. எனக்கு கார்த்திக்கும் வேணாம், இந்த வேலையும் வேணாம். கிளம்பி நான் ஊருக்கே போறேன். ஊருக்கு போய் நிம்மதியா என் வேலையை பாக்குறேன். எங்க அப்பா பார்த்து வைக்கிற ராமலிங்கமோ சுந்தரலிங்கமோ அவனுக்கே கழுத்தை நீட்டி தொலைக்கிறேன். நான் மெட்ராஸ்க்கு வரவே இல்ல, இப்படி ஒருத்தனை பார்க்கவே இல்லைன்னு என் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போறேன். ஆள விடுங்க. ஹே இரு, டென்ஷன் ஆகாத. ஹே விஷ்ணு, எங்க இருக்க? எங்கதான் இருக்க? சீக்கிரம் வந்து தொலை. இவ கேக்குற கேள்விக்கே என்னால பதில் சொல்ல முடியல. வா. ஹே, என்னடா போனை வைக்கிறதுக்குள்ள வந்து நிக்கிற? கேண்டீனுக்கு வெளியில தான் நின்னுட்டு இருந்தோம். அக்கா டென்ஷனா இருந்துச்சு. எக்கு தப்பா வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்க வேணாம்னு தான் அண்ணனும் நானும் வெளியே நின்றுட்டு இருந்தோம். உங்க எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி தெரியுது? அக்கா, நான் உங்களுக்கு தாங்க சப்போர்ட்டு. இங்க என்ன போட்டியா நடக்குது? நீ சப்போர்ட் நான் சப்போர்ட்னுட்டு. எனக்கு எந்த சப்போர்ட்டும் வேணாம். ஆள விடுங்க. நான் போறேன். எங்கக்கா போறீங்க? எங்கேயோ போறேன். இங்க உட்காந்துக்கிட்டு தினம் இவன் வாழ்க்கையில என்ன ஆகும் அவன் வாழ்க்கையில என்ன ஆகும்னு என்னால டென்ஷன் ஆயிட்டு இருக்க முடியாது. எங்க அது அவன் பிரச்சனை, அவன் தான் டீல் பண்றேன்னு சொன்னான்ல. என்ன அவன் பிரச்சனை? இது ஏன் பிரச்சனை இல்லையா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். இது ஏன் பிரச்சனை இல்லையா என்ன? நாளைக்கு அவர் டாட்டா காரிட்டு போயிட்டாருன்னா அது ஏன் பிரச்சனை ஆயிடாதா? அப்படி எங்க யோசிக்கிறீங்க? அப்பா சாமிங்களா, நல்லா தெரிஞ்சிருச்சு. அவன் கடைசி வரைக்கும் என்ன நம்ப வச்சு கழுத்த இருக்க போறான். நீங்க எல்லாம் அவன் ஏதாவது செஞ்சிருவான்னு இழுத்தடிச்சு என்ன மாட்டி விட போறீங்க. எனக்கு ஒன்னும் தேவையில்ல. நான் ஊருக்கு போறேன். ஒருவேளை இவர் கல்யாணத்தை நிறுத்திட்டாருன்னா ஊருக்கு வந்து எங்க அப்பா கிட்ட பொண்ணு கேட்க சொல்லுங்க. நடுவுல இவங்க கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். எனக்கு ஹாஃப் டே லீவ் சொல்லிடுங்க. என்ன லட்சுமிக்கா, ராஜிகா இப்படி பேசிட்டு போறாங்க? வேற எப்படி பேசுவாங்க? உன் நொண்ண பண்ற வேலை அப்படி இருக்கு. எனக்கே பயமா இருக்கு, தப்பான ஆளுக்கு சப்போர்ட் பண்றோன்னு. என்ன லட்சுமி இப்படி சொல்ற? எங்கேயாவது ஒரு இடத்துல புள்ளி வைக்கணும்ல. பிரச்சனை கண்டினியூ ஆயிட்டே போச்சுன்னா என்ன அர்த்தம்? இல்ல ஆக்சுவலி அது வந்து அவன் எதுக்கு விஷ்ணு யோசிக்கிறான்? அக்கா, ஆனதா ஆச்சு. இன்னொரு 5 நிமிஷம். இவ்வளவு தூரம் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணியாச்சு. அவனோட ஆளு அமெரிக்கால இருந்து வந்துட்டா பிரச்சனை முடிஞ்சிரும்ல. அப்புறம் என்ன? ஹே, இவ்வளவு வெண்ண மாதிரி பேசுறீங்கல்ல, அவன் வரலன்னா என்னடா ஆகும்? அப்ப உண்மையை சொல்ல வேண்டியதான். அப்ப உண்மையை சொன்னா உங்க குடும்ப மானம் போகாதா? கல்யாணத்தை கட்டிக்கிட்டு 2 பேர் வாழ்க்கையும் வீணா போறதுக்கு அவங்க அப்பா அம்மா மானம் போறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. பாத்தியா லட்சுமி, சின்ன பையன் எவ்வளவு விவரமா யோசிக்கிறான். ராஜ் இது கூட யோசிக்காம போயிட்டே இருக்காங்க. சரி, அந்த சுமதியோட போன் நம்பர் இருக்கா? இருக்கே. என்ன லட்சுமி இருக்கு? உன்கிட்ட எப்படி அவ நம்பர் வந்துச்சு? இல்ல லட்சுமி, ஒரு அவசரத்துக்கு தேவைப்படும் வாங்கி வச்சேன். முதல்ல ராஜி பிரச்சனையை முடிப்போம், அப்புறம் உன்னோட பிரச்சனையை வச்சுக்கிறேன். ஹலோ ஏங்க, நான் கார்த்தியோட ஃப்ரெண்ட் விஷ்ணு பேசுறேன். உங்களோட ஒரு 2 நிமிஷம் பேசணுமே. இல்லங்க என்னடா? அந்த பொண்ணு கல்யாணம் போட எடுத்துட்டு இருக்காங்களாம். ஹே, என்னடா சொல்ற? அதான் எனக்கு ஒண்ணு புரியல. உடனடியா அவளை பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணு. யாருக்கோ வாழ்க்கை கொடுக்கறேன்னு ராஜியோட வாழ்க்கையை போட்டு தள்ளிட போறாங்க. ஆமா லட்சுமி, எனக்கும் அதான் யோசனையா இருக்கு. டே குண்டா, நீ கொஞ்சம் சீரியஸா யோசிடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னதான் சொல்றா? யாரா? வேற யாரு? சுமதி தான். ரொம்ப முக்கியமா அது? முக்கியம் தான் கார்த்திக். அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு நமக்கு தெரியணும்ல. பாரு, ராஜி பழையமே கோவத்துல ஒண்ணு கேட்கல, உன் மேல இருக்க அக்கறையில தான் கேட்டுட்டு இருக்காங்க. அது தெரியுதுடா. அப்புறம் என்னடா பதில் சொல்றா? நிஜமாவே எனக்கு தெரியலடா. என்ன விளையாடுறியா கார்த்திக்? அந்த அருண் எப்போ வருவானா? கேட்கணும். கேளு. அடிக்குதுடா. டேய், அடிக்கிறது இருக்கட்டும்டா, அவ எடுக்கறல பாரு. எடுக்கலடா. ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது. ஏன் இவ போன் அடிச்சா கூட எடுக்க மாட்டேங்கிறா? என்னன்னு தெரியல. 5 தடவை அடிச்சாதான் ஒரு தடவை எடுக்கிறா. டேய், ஒருவேளை போனை வீட்டுக்கு தெரியாம வச்சிருக்காளன்னு? இல்ல இல்ல, மாப்பிள்ளை என்கிட்ட பேசுறதுக்காக வாங்கி கொடுத்துருக்காருன்னு சொல்லி அந்த போனை கையில வச்சுட்டு அலையறா. அப்புறம் என்ன,
எடுத்து பேச வேண்டியது தானே? டேய் ஆக்சுவலா அவளுக்கு தானே பயம் இருக்கணும். அவனுமோ பயமே இல்லாம இருக்கா. ஹெல்ப் பண்ண போன நீ என்னமோ டென்ஷனா சுத்திட்டு இருக்க. இல்ல மச்சான், அந்த ப்ராஜெக்ட் அவளை கூப்பிட்டு தெளிவா பேசிடணும். நீங்க கார்த்திக் தானே? ஆமா. வாழ்த்துக்கள். நீங்க? நான் சவுந்தர், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். சுமதியோட கசின். மாமா உங்க வெட்டிங் இன்விடேஷனை கொண்டு வந்து கொடுத்தாரு. அப்போதான் தெரியும் நீங்க தான் மாப்பிள்ளைன்னு. அவங்க கூப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும் பாஸ். ஆஃபீஸ்ல இருந்து நீங்க என்ன கூப்பிடுவீங்கல்ல? நீங்க என்ன கூப்பிடலனாலும் உங்க கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பா வருவேன். ஏன்னா பொண்ணு வீட்டு சைடுல இருந்து நான் ஒரு முக்கியமான ஆளு. பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு பாஸ். அவங்களுக்கு நீங்க ரொம்ப பர்ஃபெக்ட் மேட்ச். நானும் உங்களை பத்தி மாமாட்ட கொஞ்சம் உயர்வா தான் சொல்லி வச்சிருக்கேன். ஓகே, கேரி ஆன். கல்யாணத்துல சந்திப்போம். டேய் என்னடா அவன் இப்படி சொல்லிட்டு போறான்? பொண்ணு வீட்ல பரபரப்பா பத்திரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. இது பெரிய பிரச்சனையா போகுது கார்த்திக். டேய் நீ என்னடா யோசிச்சிட்டு இருக்க? இல்லடா, அவங்களே பத்திரிக்கை கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா. அப்ப எங்க வீட்ல? ஆமால. டேய் உடனடியா ஃபோன் பண்றா. யாருக்கிட்ட கேக்குறது? வேற யார்ட்ட? உங்க அம்மா பாட்ட தான். வேணாடா, அதை கேட்டா நம்மளே எல்லாத்தையும் ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும். இப்போ வரைக்கும் எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் டவுட் இருக்கு. முழு மனசோட நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். நான் அந்த பொண்ணை ஓகே சொன்னது அவங்களே எதிர்பார்க்காதது தான். நிச்சயமா நான் ஏதோ பிளான் பண்றேன்னு அவங்களுக்கு டவுட் இருக்கும்டா. அதனால தான் எனக்கு ஃபோனே பண்ணாம கார்டு கொடுக்கறது, துணி எடுக்கிறதுன்னு எல்லாமே முடிச்சுட்டு கடைசியில் எனக்கு செக் வைக்கலான்னு பார்க்குறாங்க. ராஜி, நான் இப்படி நினைப்பேன் அப்படி நினைப்பேன்னு யோசிக்கிறத விட்டுட்டு முதல்ல பிரச்சனை எப்படி டீல் பண்றதுன்னு பார் கார்த்திக். சித்தப்பா. என்ன கல்யாண மாப்பிள்ள எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேன் சித்தப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னப்பா, நான் நல்லா இருக்கேன். உங்க அம்மாவும் அப்பாவும் கார்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. எனக்கும் சித்திக்கும் ட்ரெஸ் எல்லாம் வேற எடுக்கிறேன்னு சொன்னாங்களே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகனே. சித்தப்பா கல்யாணத்துக்கு வந்து சிறப்பிச்சிடுறேன். சரி சித்தப்பா, நன்றி. உனக்கு என்னப்பா வேணும்? என்னப்பா? இல்ல சித்தி 2 பவுன்ல மோதிரம் போட சொல்றா. உனக்கு வேற ஏதாவது மொபைல் போன் லேப்டாப் வேணும்னா சொல்லு, சித்தப்பா வாங்கி தரேன். இல்லை சித்தப்பா, பரவாயில்ல. சரி பார்த்து சூதானமா நடந்துக்கப்பா. சரி சித்தப்பா. எங்க வீட்லயும் கார்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் என்னடா விஷயம் சீரியஸ் ஆயிட்டே போகுது. ஆமாண்டா, அந்த பையன் 10 நாள்ல வந்துருவான்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். கடைசி நிமிஷம் வரைக்கும் எழுத்தடிச்சா எல்லாருக்கும் கஷ்டமாச்சான். அதை தான் நான் சொன்னேன் கார்த்திக். கல்யாணம் நடக்குது நடக்கலங்கிறது வேற விஷயம். எல்லா சொந்தக்காரங்களும் ஊர்ல இருந்து கிளம்பி வந்து கல்யாணத்துக்குன்னு கிளம்பி வந்து உங்க எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து. இப்போ ஒரு மாங்கா பாத்துட்டு போனானே, அவன் எப்படியும் ஆபீஸ் ஃபுல்லா இந்த நியூஸை பரப்பிடுவான். அசிங்கம் அந்த பொண்ணோட வீட்டுக்கு மட்டும் இல்ல கார்த்திக், உனக்கும் ஃபேமிலிக்கும் சேர்த்து தான். 10 நாள் அந்த பையன் வந்துருவான். ஓகே சொல்லுங்கன்னு அந்த பொண்ணு சொன்னப்ப எனக்கு தோணல. இப்போ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கறப்ப நான் தேவையில்லாத வேலை பண்ணிட்டேன்னு தோணுது. சாரி ராஜி. எனக்கு நீ சாரி சொல்லணும்னு அவசியம் இல்ல. இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றதுன்னு பாரு. நம்ம சால்வ் பண்ணோம். அந்த சுமதி கூட்டு மண்டையில கொட்டுறா, அப்பதான் அவளுக்கு புத்தி வரும். ஆமா கார்த்திக், உடனடியாக அவளை கூப்பிட்டு பேசு. அப்பதான் அவளுக்கும் சீரியஸ்னஸ் புரியும். அவதான். மச்சான் எதுவும் பேசாத, ஒழுங்கா அவள் கிளம்பி வர சொல்லு. ஹலோ. ஆமா, உங்களுக்கு கொஞ்சம் பார்க்கணும். எங்க ஆஃபீஸுக்கு கிளம்பி வாங்க.